வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்? வேதபாரகர் பரிசேயர் இவருடைய நீதி, அந்த நீதியை விட நம்ம நீதி அதிகமா இருக்கலன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இவர்களுடைய நீதி எப்படிப்பட்டது? நம்முடைய நீதி எப்படி இருக்க வேண்டும்? அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். வேத பாரகர்கள் அப்படின்னா இவர்கள் வேதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க. பரிசேயர் நியாய பிரமாணத்தை பிடித்துக் கொண்டு நிற்கிறவர்கள். இவர்களுடைய நீதி, இப்ப இவங்க உடைய நீதி பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க, நாங்க வாரத்தில் இப்படி உபவாசம் பண்ணுகிறோம், தசம்பாவம் கொடுக்கிறோம். இப்படி அவர்கள் நியாய பிரமாணத்தை கை கொண்டதாக சொல்லி கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாயிராவிட்டால் என்று சொல்லி சொல்லுகிறாரு. அதை விட பெரிய நீதி என்ன? ஆண்டவர் கொடுத்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளுவதை விட கை கழுவாம சாப்பிடு, இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூதர்கள்ல நிறைய முறைமைகள் உண்டு. ஆனால் அந்த நீதியை விட நம்முடைய நீதி அதிகமா இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய நீதி, வேதம் சொல்லுகிறது நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமாயிருக்கிறது. நாம் தேவனுடைய நீதியை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய நீதியே நித்திய நீதி. அந்த நீதி அது என்றைக்கும் இடர் இல்லாத நீதி. அந்த நீதியிலே நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாரே, அந்த நீதி அது அவர்கள் கை கொள்ளுகிற நீதியிலும் அதிகமான நீதி. அவர்களுடைய நீதி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது இல்லை. அதிலும் அதிகமானது தேவனுடைய நீதி. ஆகவேதான் சொல்லுகிறார் இங்கே, அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டாள். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மனுஷனுடைய நீதி அது அழுக்கான கந்தை தான், அது குப்பை தான். அது எவ்வளவு சவுக்காரத்தை போட்டு கழுவினாலும் நம்முடைய பாவத்தை கழுவ முடியாது. அதை தொடர்ந்து அதனால்தான் சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். உடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரன் குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகி, அங்கேதானே பலிபீடத்தில் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்ப இங்கே ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய நீதியினால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டு அப்படின்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படணும். இந்த இடத்துல நீங்க மத்தேயுல அதுல வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்துல சொல்லுவார்,
நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னியாதிருப்பார். அப்ப நாம் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இங்க நியாயப்பிரமாணத்தை சொல்லிட்டு அங்க சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்வது பார்க்கிறோம். கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். இன்றைக்கு புதிய ஒரு நிலைக்கு நம்மை ஆண்டவர் கொண்டு வருகிறார். என்ன நிலை? அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை புதிய நிலைக்கு கொண்டு வரும் பொழுது நம்ம மற்றவர்களை மன்னித்தவர்களாக அவருடைய நீதியினால் உண்டாயிருக்கிற பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக வருவோம். வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த ஒரு நிலையில ஒரு ஆவிக்குரிய நிலையிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு சொல்லும்போது சொன்னார், தேவன் ஆவியா இருக்க அதை தொழுது கொண்டு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்கும்படி இந்த காரியத்தை இங்க பார்க்கிறோம். அதான் சொல்றார், இப்படி நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான். சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான். மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு எதுவாயிருப்பான். அதனால நீ பலிபீடத்திலிருந்து உன் காணிக்கைய செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவென்று அங்கே நினைவு கூறுவாயா. அப்படின்னா எல்லாரிடத்திலும் அன்பு காண்பித்தல், மன்னித்தல், இந்த மனதை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இது எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் தேவனுடைய நீதியை ஒரு மனிதன் சார்ந்து கொள்ளும்போது. அவன் தேவனுடைய நீதியை சார்ந்து கொள்ளுவான் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவருடைய நீதியில நம்ம பாவ மன்னிப்புல முக்கிய பங்கு வகிக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தது போல நாமும் மற்றவருடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இது தேவனுடைய நீதி. மன்னிக்கக்கூடிய மனிதர்களாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். மன்னிக்க முடியாது. அவர் நம்மை மன்னிக்கும்படி நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். ஆகவேதான் சொல்லுகிறார், அவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாயிராவிட்டார். அவங்க நீதி பாருங்க, அன்றைக்கு ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும் போது இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் கல்லெறிந்து கொண்டு போட்டு விடுகிறார்கள். காரணம், கட்டளைகள்ல சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனை கர்த்தர் ஒருவரே தேவன், அவரை தவிர வேற தேவன் கிடையாது. ஆனா இயேசு என்று இப்பொழுது புதுசாய் சொல்லுகிறார்களே என்று சொல்லிதான் அவர்கள் கல்லெறிந்து கொண்டார்கள். நியாய பிரமாணத்தின்படி, சட்டத்திட்டத்தின்படி தேவனை தவிர வேற யாரையும் சொன்னா இவர் மனிதரா இருக்கிறாரே, அவங்களுக்கு அதுதான் பெரிய கன்ஃபியூஷன் யூதர்களுக்கு. ஆகவே ஒரு பக்கத்திலே அவர்கள் வைராக்கியமா இருக்கிறார்கள். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாரு, அவர் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், பக்தி வைராக்கியம் கொண்டவர். ஸ்தேவான் கொலை செய்யும் பொழுது கல்லெறிகளுடைய வஸ்திரங்களை எல்லாம் தன் பக்கத்திலே வைத்து பாதுகாத்துக் கொண்டிருந்தவர், அதற்கு உடன்பட்டு இருந்தவர். இன்றைக்கும் கூட நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனால தான் சொல்றார், காணிக்கை வைக்க நீ போகும்போது, நீ காணிக்கை செலுத்த போகும்போது நீ சகோதர பேர்ல குறை உண்டானால் அவர்களை மன்னித்து விடு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும்படி, பாவ மன்னிப்பு பெறாமல் பரலோகத்துக்குள் போய்விட முடியாது. ஆகவே நீ மற்றவர்களை மன்னித்து விடு என்பதுதான் இதனுடைய அர்த்தம். வேதபாரகர்
பரிசேயர் அவர்களுடைய நீதியிலும் அதிக நீதி உடையவர்களா இருக்கணும். ஒண்ணு பாவ மன்னிப்பை கொண்டு வருகிற இயேசுவின் நாமத்தின் மீது வைக்கிற விசுவாசம், அந்த சத்தியத்தினுடைய நீதி. இரண்டாவது ஆண்டவருடைய நீதி என்று சொல்லும் பொழுது, நாம் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று. அந்த நீதியை நாம் உடையவர்களாக இருக்கும் பொழுது, இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார் என்கிற நீதியை நம்மில் நாமே உடையவர்களாகவும், நமக்கு அவர் மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்ற மனதோடு கூட மற்றவர்களை மன்னிக்கும் பொழுதும் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இது ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செஞ்சா விபச்சாரம், ஆனால் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல விபச்சாரம் செய்தாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவேதான் இங்க சொல்றார், கொலை செய்தால அதற்கு வித்திடக்கூடிய காரியமே. இப்போ ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல அந்த மாற்றங்கள் நமக்குள் வர வேண்டும். அந்த மாற்றத்தை தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே நமக்குள் நாம் பெற்றுக்கொள்கிறோம். புதிய மனிதன் ஆக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எல்லா விதமான பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். வேதபாரகர், பரிசேயர் அவருடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்கட்டும். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற நீதி. நாம் தேவ ஆவியினாலே மற்றவர்களை மன்னிக்கும்படியாக உண்டாயிருக்கிற நீதி. நாம் பிறரை மன்னிக்கும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறார். அவர் நம்மை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நித்திய ஜீவ கரையிலும் சேர வழி திறக்கிறார்.